இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கையும் சரி இல்லாட்டி சர்வதேச ஊடகங்கள் எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அவருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லாட்டி திரும்பவும் சிறைக்கு தான் அனுப்பப்படுவாரா? கொழும்பில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்களால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. கோஹோம் அனுர்வன்ற பேர்லையும் ஒரு பெரிய போராட்டம் போய் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், சர்வதேசத்தினுடைய பெரிய பெரிய ஊடகங்கள் வரைக்கும் இந்த ஒரு செய்தி மட்டும்தான் இப்போ பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி போய் கொண்டிருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது அதை பற்றி இல்லை. இவ்வளவு சம்பவங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது இன்னொரு முக்கியமாக இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி. நானும் இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கை பற்றி தான் கதைப்போம்னு சொல்லி இதுக்கான கண்டென்ட்ஸை ரிசர்ச் பண்ணும்போது செய்தித்தளங்களை பார்த்து கொண்டு வந்தேன். அந்த செய்திகளை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் பட்ட ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், அதை பார்த்ததுக்கு பிறகு இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கை பற்றி கதைக்கணும்னு சொல்லி எனக்கு எண்ணமே வரையில. முதலாவது இதைத்தான் பற்றி கதைக்கணும்னு முடிவெடுத்து தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் 2015ஆம் ஆண்டு வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட 18 வயது பாடசாலை மாணவி வித்யா, அந்த வித்யாவினுடைய வழக்கு இப்போ திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வருது. அதுவும் கொழும்பு உச்ச நீதிமன்றத்துக்கு. அந்த வித்யாவினுடைய படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 7 குற்றவாளிகளும் இப்போ கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மேன்முறையீட்டு மனு கொழும்பு உச்ச நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கான திகதி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு பாடசாலை மாணவி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு, அந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு எதுக்காக இப்போ மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வருது? என்ன மனு அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்குது? அதில் விசாரிக்கப்படப்படும் விடயங்கள் என்ன? எதுக்காக இந்த மனு இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்குது என்றதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் மட்டும் முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 2015ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் தன்னுடைய வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போய்கொண்டிருந்த 18 வயதான சிவலோகநாதன் வித்யா அவர் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு இலங்கையினுடைய ஒரு கொடூரமான சம்பவங்களுக்குள்ள ஒரு சம்பவமாக கூட இந்த சம்பவத்தை சொல்லலாம். அந்தளவுக்கு பதியப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு படுகொலை. எங்களோட இந்த தமிழ் மண் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துருக்குது. கிருஷாந்தினுடைய கொலையாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய இன்னும் நிறைய சம்பவங்கள் யுத்த காலகட்டத்திலையும் சரி இல்லாட்டி 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நடந்தன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமும் தான். ஆனால் இந்த 2015ஆம் ஆண்டில் நடந்த இந்த வித்யாவினுடைய படுகொலைன்றது இப்போ நினைச்சாலும் எங்களுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறங்கிற சமகாலத்தில் நடந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு மிக இன்றைக்கு நினைச்சாலும், நான் சொன்ன மாதிரி புங்குடுதீவுன்னு சொல்லும்போது கண்ணுக்கு முன்னால் வாரது முதலாவது இந்த வித்யாவினுடைய அந்த ஒரு படுகொலை தான். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு கொலையாக நடந்தது தான் இந்த வித்யாவினுடைய படுகொலை. இந்த சம்பவம் நடந்த அந்த ஒரு நாள் மே மாதம் 13ஆம் தேதி காலையில் தன் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பாடசாலைக்கு 7 படித்து கொண்டு வந்த வித்யா தனியாக சைக்கிளில் புறப்பட்டு போகிறார். வளமையாக தன் 2 நண்பர்களோட போகிற வித்யா அந்த 2 பேருமே வராத காரணத்தினால தனியாக சைக்கிளில் போகிறார். மாலை நேரம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர வித்யா அன்றைய நாளில் 3 மணியாகவும் வீட்டை வரையில. உடனே அவங்களோட அப்பா அம்மா பயந்து அவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். நேராக போய் பாடசாலையில் கேட்கும்போது பாடசாலைக்கு அவர் வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த உறவினர்களுடைய கடையில் கேட்குறார்கள், அங்கேயும் அவரை காணலைன்னு சொல்லி சொல்கிறார்கள். உடனே அந்த அப்பா அம்மா பயந்து போய் போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்கிறதுக்காக போலீஸ் நிலையத்துக்கு போகிறார்கள். போலீஸார் எல்லா தகவல்களையுமே கேட்டதுக்கு பிறகு என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், உங்களோட மகள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கிறாரா, அப்படி லவ் பண்ணியிருந்தால் அவர்களோட போயிருப்பாரா, லவ்வரோடு ஓடி போயிருப்பாரா என்ற மாதிரி ஒரு சில விடயங்களை அவங்களோட அப்பா அம்மாட்ட சொல்கிறார்கள்.
அவர்கள் தாங்க முடியாமல் இன்னொரு போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்வோம்னு சொல்லி இன்னொரு போலீஸ் நிலையத்துக்கு மாலை 6:30க்கு போகிறார்கள். அங்கே போன இடத்துல இரவு 9 மணி மட்டும் அவர்களுடைய அந்த முறைப்பாடு பெற்றுக்கொள்ளப்படலை. காலையில் பாடசாலைக்கு போன வித்யா பாடசாலைக்கும் போகையில் இரவாகியும் வீடு வந்து சேரலை. போலீஸார் அவரை தேடுற மாதிரியும் இல்லை. வேறு வழி இல்லாமல் அந்த குடும்பத்தினரும் அந்த ஊர் மக்கள் ஒரு சிலரும் சேர்ந்து அவர்களோட அந்த வித்யாவினுடைய வீட்டில் வளர்த்த 2 நாய்கள் இவர்கள் சேர்ந்து அடுத்த நாள் காலை 5 மணிலேருந்து வித்யாவை தேட ஆரம்பிக்கிறார்கள். தேடிக்கொண்டு போகும்போது பாடசாலையிலிருந்து அவனுடைய வீட்டுக்கு அவனுடைய வீட்டிலேருந்து பாடசாலைக்கு 2 கிலோமீட்டர் தூரம், 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மைதானத்தில் வித்யாவினுடைய சைக்கிள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த இடத்திலிருந்து அவர்கள் கொண்டு போன வித்யாட வீட்டில் வளர்த்த அந்த 2 நாய்களும் குறைக்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து தேடிக்கொண்டு போகும்போது ஒரு கட்டிடத்துக்குள்ள அரை நிர்வாணமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு வித்யாவினுடைய உடல் வித்யாவினுடைய அண்ணாவால் கண்டுபிடிக்கப்படுது. அன்றைய நாள் காலை நேரம் வித்யா காணாமல் போனது மே 13ஆம் தேதி. 14ஆம் தேதி காலையில் அதிகாலை நேரம் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஊர் மக்களாலையும் அவர்களினுடைய குடும்பத்தினராலையும் அந்த 2 நாய்களாலையும். அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு காலை 7 மணிக்கு வித்யாவினுடைய சகோதரன் போலீஸாருக்கு அழைப்படுகிறார். அழைப்பு கிடைக்கல. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் 119 அவசர இலக்கமான 119க்கு அழைச்சி கொழும்புக்கு இந்த தகவலை சொல்லி அதுக்கு பிறகு 11 மணிக்கு போலீஸார் அந்த இடத்துக்கு வரார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. இலங்கை முழுக்களுமே இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்குது. வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்ன்றது உறுதிப்படுத்தப்படுது. இலங்கை முழுக்களுமே இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பரவி சர்வதேச ரீதியாகவும் பேசப்படுது. இலங்கைக்குள்ள நிறைய பாடசாலைகளில் ஒரு மக்களும் சரி மாணவர்களும் சரி கொதித்தெழுந்த போராட்டமாக, இதுக்கு நீதி கோரின போராட்டங்களா பெரிய அளவிலான போராட்டங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வவுனியா, அதே மாதிரி கொழும்புலேருந்தும் நிறைய இந்த நீதிக்கான குரல்கள் வந்து வர ஆரம்பிக்குது. பெரிய அளவிலான போராட்டங்களும் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படுது. அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறார்கள். அதுக்கான விசாரணைகளை முன்னெடுக்க சொல்லி போலீஸாருக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பெரிய அளவில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட ஆரம்பிக்குது. ஒரு 9 சந்தேக நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுறார்கள். அதுக்குள்ளே முக்கியமாக சுவிஸ்குமார்னு சொல்லப்படுற ஒருத்தன் கைது செய்யப்படுறான். சசிகுமார் என்ற பேர் இருக்கிற சுவிஸ்குமார் என்று சொல்லப்படுற ஒருத்தன் கைது செய்யப்படுறான். இந்த பிரச்சனைக்கு பிரதானமான காரணமே, இந்த வித்யா படுகொலை செய்யப்படுறதுக்கு காரணமே இவனாக தான் இருக்கிறான். இவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த கூட்டுப்பாலியல் வன்புணர்வை வந்து முழுமையாக காணொளி எடுத்த நபராக வந்து அவன் அறியப்படுறான். அவன் கைது செய்யப்படுறான். 9 பேரிடமே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. விசாரணைகளில் 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. யார் யார் நீதிபதிகள் என்று சொன்னால், தலைமை நீதிபதி சசி மகேந்திரன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம், ரவிசங்கர் என்ற 3 நீதிபதிகளுக்கு முன்னால் 7 பேர் மரண தண்டனை விதித்து அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 41 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு அவர்கள்தான் குற்றவாளிகள் என்றது நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது 2017ஆம் ஆண்டில். அந்த 2 வருடங்கள் இந்த வழக்குகள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தான் முழுமையாக அவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்கள்லாம் இதை செய்தார்கள்ன்றது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த 7 பேருக்கும், அந்த சுவிஸ்குமார்ன்றவனோட உள்ளடங்களாக 7 பேருக்கும் மரண தண்டனையை யாழ்ப்பாணம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறார்கள். 1976ஆம் ஆண்டிலிருந்து இலங்கைக்குள்ள தூக்கு தண்டனைன்றது நிறைவேற்றப்படலை. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள். இது இலங்கைக்குள்ளன்னு சொல்லி மட்டுமில்லை, உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் இந்த பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாமே பெரிய அளவிலான போராட்டங்களை செய்து முயற்சிகளை செய்து இந்த தூக்கு தண்டனை மனித இனத்துக்கு ஒரு எதிரான தண்டனை என்று சொல்லி நிறைய நாடுகளில் அதை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்குள்ளே தடை செய்யப்படையில் அது கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு சில உடன்படிக்கைகளினுடைய அடிப்படையில் இந்த யுனைடெட் நேஷன்ஸோடையும் சரி, இல்லாட்டி இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவாலையும் சரி, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியங்களோட நடைபெற்ற உடன்படிக்கைகளுடைய அடிப்படையில் இலங்கைக்குள்ள தூக்கு தண்டனை நிறுத்தப்படுது 1976ஆம் ஆண்டிலிருந்து. அதன் காரணமாக இவர்கள் தூக்கில் போடப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். கடந்த 8 வருடமாக சிறையில் இருக்கிற இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளும் இப்போ கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார்கள்.
அந்த மேன்முறையீட்டு மனு என்னென்னு சொன்னால், இதை தாக்கல் செய்திருக்கிறது யாருன்னு சொன்னால், இந்த 7 குற்றவாளிகள் சார்பாக ஆஜராகி இருக்கிற வழக்கறிஞரால் தான் இந்த மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த 7 பேர் சார்பிலையும் அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், மரண தண்டனைன்றது சட்டத்துக்கு முரணான ஒரு தண்டனை. எனவே இந்த தண்டனை ரத்து செய்யப்படுறதுக்காக இந்த வழக்கு திரும்பவும் விசாரிக்கப்படணும் என்று சொல்லி அந்த 7 இந்த மேன்முறையீட்டு மனு கொழும்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. இதுக்கு கொழும்பு உச்சநீதிமன்றம் இந்த வருடம் வருகிற நவம்பர் 6ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கிறதா தான் இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அதை நான் முழுமையாக சொல்கிறேன். அந்த செய்தியில் என்ன சொல்லப்படுகிறதா முழுமையாக சொல்கிறேன். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த 18 வயது பாடசாலை மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குக்கான மேன்முறையீட்டு நீதிமன்றம், கொழும்பு உச்சநீதிமன்றம் அந்த மேன்முறையீட்டு வழக்கை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி பி. பத்மன் சூரசேன, நீதிபதிகளான அச்சலா வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய 3 பேர் உள்ளடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த மனுவை பரிசீலனை செய்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையை முன்னெடுக்கிறதுக்காக அந்த அமர்வில் முடிவு செய்திருக்கிறார்கள். இது எதுக்காக இவ்வளவு காலம் தள்ளி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வழக்கறிஞரால் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், வழக்கு ஆவணங்கள் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு 4.5 ஆண்டுகள் எடுத்திருக்குது. அதனால காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த வழக்கு விசாரணையை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு திகதியை தர சொல்லித்தான் அந்த வழக்கறிஞர் நீதிபதிகள்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறார். அதுக்கு நீதிபதிகளும் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கிறதுக்காக நவம்பர் மாதம் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு திகதியை வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் நாம் பார்த்த அந்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஒரு 10 வருடங்களுக்கு முதல் நாட்டையே உலுக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு பெண், ஒரு 18 வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி, 18 வயசுக்கு கீழே இருக்கிறாக்களை சிறுமிகள்னு சொல்லி எங்களோட நாட்டினுடைய சட்டம் வரையறுக்குது. ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை சிறுமி பாடசாலை சீருடையோட ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 41 குற்றச்சாட்டுகள் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட 7 குற்றவாளிகள் மேலேயும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு 8 வருடங்கள் மரண தண்டனையை அந்த கைதிகள் இப்போ சிறையில் கழிச்சு கொண்டிருக்கும் போது அந்த 7 பேராலையும் வழக்கறிஞர் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி திரும்பவும் கொழும்பு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணைக்குழு, யுனைடெட் நேஷன்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம், இந்த மாதிரியான பெரிய பெரிய மனித உரிமைகள் ஆணைக்குழு நிறைய விஷயங்களை கதைக்கிறார்கள். ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாது. உலகத்தினுடைய தரவின்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறது தடை செய்யப்படுறதுக்கு பிறகு குற்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லித்தான் நிறைய தரவுகள் வெளிக்காட்டுது. ஒரு இடங்களையுமே குறைவடையலை. ஆனால் ஒரு கொடூரமான சம்பவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலாம்ன்றதும் ஒரு சில நாடுகளினுடைய கொள்கையாக தான் இருக்குது. நாங்கள் அரபு நாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்குமே அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த தண்டனைகள் விதிக்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் மிக கடுமையானதாக இருக்குது. சிங்கப்பூர் ஒரு சாதாரணமான ஒரு நாடு, இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களும் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு போதைப்பொருள், ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு 100 கிராம் போதைப்பொருள் வச்சுருந்தா கூட அந்த நாட்டில் தூக்கு தண்டனை. இந்த மாதிரி எத்தனையோ நாடுகளை உதாரணம் சொல்லலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது உண்மையிலேயே உறுதிப்படுத்தப்பட்ட 41 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட அந்த குற்றவாளிகள், அந்த 7 குற்றவாளிகள், அவர்களுக்கான தண்டனை என்ன? இன்றைக்கு அந்த மரண தண்டனையை அனுபவித்து கொண்டு சிறையில் இருந்து கொண்டு மேன்முறையீடு செய்து அந்த வழக்கை கொழும்பு உச்சநீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்குது. எத்தனையோ வழக்குகள் கொழும்பு உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுது. அந்த மாதிரி இந்த வழக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் என்றதும் ஒரு பக்க கருத்து. இது சரியாக தவறாண்ட சொல்கிறதுக்கு நாங்கள் நீதிபதியும் கிடையாது, நான் ஒரு வழக்கறிஞரும் கிடையாது. ஆனால் ஒரு பொது மனிதன், ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு பொது மனிதன் என்ற அடிப்படையில்
நான் சொல்லக்கூடிய கருத்து தான். குற்றவாளிகள், இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் தான் அடுத்து நடக்க போகிற குற்றங்களை தடுக்க முடியுமன்றது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு வித்தியா இல்லை, ஒரு கிருஷாந்தி இல்லை, 100 வித்தியாக்கள் 1000 கிருஷாந்திகளுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் சட்டங்களில் தாங்கள் தப்பிக்கலாம்ன்ற எண்ணத்தோடு குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகள் அதிகரித்து கொண்டே தான் போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் கூட பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கொழும்பு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்ததுக்கு பிறகு எப்படிப்பட்ட தீர்ப்பை அவர்கள் வழங்குகிறார்கள்ன்றதை. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.